ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோயர் சர்க்கியூட் அதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அது எதுக்காக வர்றது, ஆனால் எதுக்காக அந்த கம்பெனி வந்து அந்த லோயர் சர்க்கியூட் அண்ட் அப்பர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த லோயர் சர்க்கியூட்டில் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து டச் ஆயிடுச்சுன்னா கம்பெனியில் வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த சர்க்கியூட் அந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த ப்ரைஸில் மட்டும் கீழே வந்துச்சுனாலும் சரி, ஆர் அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போனாலும் சரி, ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை ஏன் தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி சிஓ வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கை வந்து எல்லோரும் விற்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து அலோகேஷன் பண்ணி பம்ப் பண்ணி அன்றைக்கான அந்த ஸ்டாக்ஸை வந்து புல்லிஷ் ஆக்கி கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு ஸ்டாப் பண்ண